வணக்கம். ஓகேங்களா. ஸோ நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஓகேங்களா. ஸோ இது தாமோதரன் சாரை பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து மேஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க. S4க்கான ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. S4க்கான ஸ்ட்ராட்டஜி ஜாக்பாட் இண்டிகேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே ப்ராக்கெட்டில் பொலிஞ்சர் பேண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ March 16 வந்து அவங்க கிட்டத்தட்ட March 16 வந்து இதை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. பட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நேற்று வீடியோவில் கமெண்ட் போட்டிருந்தாரு 60,000 ஃபீஸு ஓகேங்களா. எதுக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 60,000 ஃபீஸு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். பட்டு நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா 60,000 கொடுத்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிறதுக்கு அந்த 60,000 வச்சு நார்மலாக சும்மா நீங்கள் எதுவும் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு லாட் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க, ஒரு லாட் ஓகேங்களா, ஒரு லாட் எடுத்து நீங்கள் ட்ரேடு ப்ராக்டிஸே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 15 நாள் நீங்கள் லாஸ் ஆனாலும் 7 நாள் நீங்கள் ப்ராஃபிட் ஆனாலும் உங்களுடைய லாஸஸ்ங்கிறது ரொம்ப மினிமமாக தான் இருக்கும் ஓகேங்களா. மினிமமாக தான் இருக்கும். பட் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த 30 நாளில் மார்க்கெட் வந்து 30 நாளைக்கு போதுமான கேபிட்டல் ஓகே, போதுமான கேபிட்டல் 30 நாளைக்கு அந்த மார்க்கெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம இந்த தப்பு தான் பண்ணோம் இப்படிங்கிறத நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் வந்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த கான்செப்டை நான் தூர வச்சுருமே, நம்ம அதுக்கு தனியாக வீடியோ போடுமே, எப்படி பண்ணுறது என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்னு தனியாக வீடியோ போடுமே. பட் இந்த 60,000 கொடுத்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த பொலிஞ்சர் பேண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். பேசிக்காக வந்து இவர் வந்து 30 வருஷமாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது 90s 80s உள்ள ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. பேசிக்காக அந்த காலத்தில் எப்படி ட்ரேட் பண்ணாங்க, இப்போ நம்ம எப்படி ஆல்கோவை நம்புகிறோம், ஆல்கோ ஏஐ அப்படின்னு நம்புகிறோம். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, இண்டிகேட்டருங்கிறது ஒரு ட்ரெண்டு. இண்டிகேட்டர் ஓகே, இந்த இண்டிகேட்டர் இப்படி ப்ராஃபிட் கொடுக்குது அப்படி கொடுக்குது அப்படிங்கிறதே ஒரு ட்ரெண்டு. அதை தான் பிலீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே பாருங்கள் பொலிஞ்சர் பேண்ட் அப்படின்னு நான் சும்மா நார்மலாக கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். பொலிஞ்சர் பேண்டுங்கிறது டெக்னிக்கல் அனலைசிஸ் யூஸ் பண்ணுற ஒரு இது ஓகேங்களா. அப்பர் பேண்டு, மிடில் பேண்டு, லோயர் பேண்டுன்னு சொல்லிட்டு 3 இருக்குது. அந்த மிடில் பேண்டுங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேசிக்காக இது வந்து பை சைடு செல் சைடு பிரேக் அவுட் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஜான் பொலிஞ்சர் அப்படிங்கிறவர் வந்து 1980s வந்து கண்டுபிடிச்சதா சொல்லப்படுது. பட் அவருமே வந்து பெருசாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாரா அப்படிங்கிறத நீங்கள் தேடுங்க, உங்களுக்கு உண்மைகள் புரிய வரும். இவருமே வந்து புக் ரைட்டர் தான் ஓகேங்களா. ஸோ நேற்று உள்ள கான்செப்டில் காட்டணும்னு நினைக்கிறேன். இவருமே வந்து டெவலப் பண்ணி கண்டுபிடிச்சாரு. இவருமே அதை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சார் ஓகேங்களா. எதே அந்த நேற்று நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சவர் தான் இண்டிகேட்டர் தான். ஸோ இதில் வந்து நிறையா இப்போ பேசிக்காக எந்த இண்டிகேட்டரை எடுத்துக்கிட்டாலுமே நிறையா வந்து செட்டப்ஸ் இருக்குது. நீங்கள் அதாவது என்னென்ன செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. பட் அந்த கான்செப்ட்லாம் வர வேண்டாம், நம்ம அந்த கான்செப்டை பார்ப்போம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுதான் பேசிக்காக நார்மல் பொலிஞ்சர் பேண்ட்ஸோட இது 1980s பண்ணியிருக்காரு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ அது புதுசாக ஒரு இடத்துல வரும்போது ஓகே இது கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ நிறைய பேர் ஆல்கோவை நம்பி சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த பொலிஞ்சர் பேண்ட் தான் என்ன அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. இது என்னென்னு பார்த்துடலாம். நம்ம சொன்ன மாதிரியே ஓகேங்களா இது இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஓகேங்களா என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 20 பீரியட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 20 பீரியட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நான் இது முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் வேர்டு தான் 20 அதாவது இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு பீரியட் அப்படிங்கிறது ஒரு டீச்சர் எடுக்கிற கிளாஸ் கரெக்டுங்களா. அப்போது இங்கே மார்க்கெட்டில் ஒரு பீரியட் அப்படிங்கிறது வந்து ஒரு கேண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமை பொறுத்து ஓகேங்களா. மார்க்கெட்டில் ஒரு பீரியடுங்கிறது வந்து ஒரு கேண்டில். நீங்கள் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 15 மினிட்ஸில் ஒரு பீரியடு ஒரு கேண்டில், 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸில் ஒரு பீரியடு ஒரு கேண்டில் ஓகேவா. ஸோ அப்போ பீரியடுங்கிறது ஒன்றும் கிடையாது, டெக்னிக்கல் வேர்டு தான், அது வந்து ஒரு கேண்டில் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக எப்படி பொலிஞ்சர் பேண்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இவங்களே தெளிவாக இது தேடி எடுத்தது தான், இவங்களே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான், பட் இதில் பெருசாக ஒன்றும் தேவைப்படாது இல்லை. ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு தான். லாங் செட்டப் ஓகே. லாங் செட்டப் வந்து நீங்கள் அதாவது என்ன பண்ணுறீங்க, ஐடென்டிஃபை தான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, 4 ஹவர் இல்லை 1 ஹவரை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஒன்று நீங்கள் 4 ஹவர் யூஸ் பண்ணிக்கிறீங்க, அப்படி இல்லைனா 1 ஹவர் யூஸ் பண்ணுறீங்க. இந்த 4 ஹவர் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேசிக்காக ஸ்விங் ட்ரேடர் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸ்விங் ட்ரேடர் பண்ணுறவங்க வந்து இந்த லாங் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங்குனாலே பொசிஷனலாக பண்ணுறது தான் ஸ்விங்கு.
ஓகேங்களா. ஒருவேளை அது ஒரு வாரத்துக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஓகேங்களா. இல்லை உங்கள் டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸ்விங்கிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லோரும் கிரிக்கெட் பார்த்துருப்போம், கரெக்டுங்களா. ஸோ இப்போ ஸ்விங்கு அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வருவோமே. ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். அதாவது ஸ்விங்குங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஸ்விங் பவுலிங்லாம் இப்போ தெரியும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்து நிறைய ஸ்விங் பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து, ஓகேங்களா, ஒரு இடத்துல குத்தணும், அதாவது ஒரு இடத்துல பிச் ஆகணும். பிச் ஆகிட்டு அதோட டார்கெட்டை நோக்கி போகணும். இப்போ கிரிக்கெட்டில் டார்கெட் என்ன, ஸ்டெம்புங்கிறது தான் ஒரு பவுலருக்கு டார்கெட், கரெக்டுங்களா. ஸோ அப்போ ஸ்விங் பவுலருங்கிறது வந்து ஒரு இடத்துல பிச் ஆகணும், பிச் ஆகி அதை டார்கெட்டை நோக்கி போகணும். இது அப்போ வந்து இதுதான் ஸ்விங்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம், ஓகேங்களா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. ஒரு இடத்துல குத்தணும், ஒரு இடத்துல பிச் ஆகணும், பிச் ஆகிட்டு அது ரிவர்சல் ஆகுதோ இல்லை அதே சேம் டார்கெட் இதில் போதோ அது வந்து டார்கெட்டை நோக்கி போகணும். இதுதான் ஸ்விங்கு. இப்போ நிஃப்டியில் பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு, ஓகேங்களா, ஃபால் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிச் ஆகிருக்கு, கரெக்டுங்களா. இந்த இடத்துல பிச் ஆகிருக்கு. அந்த பிச்சை தான் நம்ம சப்போர்ட்னு சொல்கிறோம், ஓகேங்களா, கரெக்டுங்களா. இப்போ பால் போடுறீங்க, பால் வந்து ஒரு இடத்துல குத்துது அப்படின்னா அந்த இடத்துல அது சப்போர்ட் எடுக்குன்னு அர்த்தம். சப்போர்ட் எடுத்து அது ஸ்டெம்பை நோக்கி போகுது. அதே தான் இங்கேயுமே, ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஸ்விங்குங்கிறது இவ்வளோ தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்குலாம் பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரு இடத்துல குத்துது, அது டார்கெட்டை நோக்கி போகுது, கரெக்டுங்களா. ஸோ அது என்ன டார்கெட்டோ அதுக்குன்னு ஒரு சில டெக்னிக்கல் டைம்ஸ் இருக்குது. அதை பற்றியுமே நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றியுமே வீடியோ போடுவோமே. இது எனக்கு முன்னாடியுமே நம்ம இதில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. பட் இதில் ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு வீடியோ போடுவோம். வாங்க நம்ம பொலிஞ்சர் பேன்ஸுக்கு வருவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்விங்குங்கிறது இதுதான், ஸ்விங்குக்காக பண்ணுறது தான். இப்போ பேசிக்காக நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா பொசிஷனலாக பண்ணுற மாதிரி வரும். ஆப்ஷனில் நீங்கள் பொசிஷனலாக பண்ணணுமா, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் பொசிஷனலாக பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கூடாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே அது கூடாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் பொசிஷனலாக பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து டைம் டீக்கே ஆகும். என்னதான் மார்க்கெட் மேலேயே போயிருந்தாலும் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வந்திருக்கும், ஓகேங்களா. ரொம்ப கம்மியாகிட்டே வந்திருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா. என்ன எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஓகேங்களா. ஸோ நார்மலாக ஏதாவது ஒரு ஸ்டாக்கையோ இல்லை ஒரு ஆப்ஷன் சார்ட்டையோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ செட்டப்புக்கு வந்துடலாம். ஸோ இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு டச் த லோயர் பொலிஞ்சர் பேண்ட். அதாவது பொலிஞ்சர் பேண்ட்னாலே 3 விஷயம் இருக்கும் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன். இது வந்து சென்ட்ரல் லைன் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். நீங்கள் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. 20 மூவிங் ஆவரேஜ் தான், ஓகேங்களா. ஸோ 20 மூவிங் ஆவரேஜ், அதாவது 20ங்கிறது வந்து எதை குறிக்குன்னா அந்த பீரியடை குறிக்கும். 20 கேண்டில், கடைசி 20 கேண்டில்லேருந்து அனலைஸ் பண்ணி கொடுக்குறதா கொடுக்குது, ஓகேங்களா. இது வந்து லோயர் பேண்டு, இது வந்து அப்பர் பேண்டு, ஓகேங்களா. மேலே இருக்குது அப்பர் பேண்டு, கீழே இருக்குது லோயர் பேண்டு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். அதாவது இந்த லோயர் பேண்டை டச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், ஓகே. ஸோ வெயிட் பண்ணிட்டீங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்ம் த பை சிக்னல் வித் அ புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக், ஓகேவா. பை சிக்னலை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், ஓகேங்களா. இங்கேயுமே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் பேசிக்காக இவங்களுமே ஸ்விங்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க ஒன்று. ஸோ இதை இந்த இண்டிகேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டர்ன் அப்படிங்கிற ஒன்றுமே சொல்லி கொடுத்துறாங்க. எதுக்கு இந்த பேட்டர்ன் சொல்லி கொடுக்குறாங்க, ஏன்னா இந்த இண்டிகேட்டருக்கு இந்த பேட்டர்ன் தேவைப்படுது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த இண்டிகேட்டருக்கு இந்த பேட்டர்ன் தேவைப்படுது. அப்போ அந்த புல்லு, அதாவது ஹேமர்னா என்ன, ஓகேங்களா. ஸோ மார்னிங் ஸ்டார்னா என்ன, ஷூட்டிங், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1008 பேட்டர்ன் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு பேரை வச்சுட்டு போயிட்டான். அதெல்லாம் தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் யூஸே ஆகாது, ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள் ஹேமர் இல்லை என்கல்ஃபிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ என்கல்ஃபிங் அப்படின்னு போடும், என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக், ஓகே. என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக்னா ஒன்றுமே கிடையாது, இப்படி இருக்கணும். பாருங்க புல்லிஷ் என்கல்ஃபிங்னா இப்படி இருக்கணும், ஓகேங்களா. புல்லிஷ் என்கல்ஃபிங்னா இப்படி இருக்கணும், அதாவது கீழே வந்துருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பை கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கணும், ஓகேங்களா. அதாவது ஸ்ட்ராங்காக ஒரு பாடியோட பை கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கணும். இந்த ரெட் கேண்டிலோட, அதாவது ப்ரீவியஸாக ஒரு கேண்டில் வச்சுச்சு இல்லைங்களா, அந்த ரெட் கேண்டிலை விட மேலே வந்து க்ளோஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த என்கல்ஃபிங் அப்படிங்கிறது தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இதில் பாருங்கள், இதில் இன்னும் கிளியராக கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. க்ளோசஸ் அபவ் த ப்ரீவியஸ் கேண்டில் ஓப்பன், இதை விட ஹையாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கணும், ஓகேங்களா. நான் பார்க்காம தான் சொன்னேன். அதுமாரி இதோட லோவில் வந்து வச்சுருக்கணும். பட் நீங்கள் அது கூட நீங்கள் என்கல்ஃபிங் கூட போக வேண்டாம். பேசிக்காக இங்கே இருக்கிற சார்ட் பேட்டர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகி தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் நீங்கள் டோஜியாகவே எடுத்துக்கலாம். டோஜி அப்படின்னு போடுமா, பாருங்கள் டோஜி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஓகேங்களா. இதுதான் பேசிக்காக டோஜி, உங்களுக்கு ஓகேங்களா. இதுதான் பேசிக்காக டோஜி. அதாவது ஒரு சின்ன பாடி இருக்கணும், ஓகேங்களா. அதோட விக்கு வந்து 2 சைடுமே இருக்கணும், ஓகேங்களா. இது வந்து ட்ராகன் ஃப்ளை, ஒவ்வொரு டோஜிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, ஓகேங்களா. அதுமாதிரி ஹேமர் அப்படின்னு போடுங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்குன்னா
ஓகேங்களா. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஓகேங்களா. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருப்போம். இதெல்லாம் வந்து ஸோ இது வந்து ஹேமர். ஓகேங்களா. இது வந்து ஹேமருங்கிறது ஒன்றும் கிடையாது. சுத்தியல் பார்த்துருக்கீங்க இல்லையா நீங்கள்? ஸோ சுத்தியல் வந்து எப்படி இருக்கும், நல்லா பெருசாக வந்து ஒரு கைப்பிடி இருக்கும், மேலே வந்து சின்னதாக வந்து ஒரு பாடி இருக்கும், அந்த பாடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ இதை நீங்கள் அப்படி சுத்தியல் அப்படி தலையில பிடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம், ஓகேங்களா, அது வந்து இன்வென்டட் ஹேமர். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது கான்செப்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டுக்கு இங்கே இந்த லோ லெவலில் வந்து டச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு ஹேமரோ இல்லை வந்து ஒரு க்ரீன் கலரில் பாடியோ க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா கிளியராக பாருங்கள். ஸோ நான் வச்சுருக்கிறது 4 hour டைம் ஃப்ரேமு. இந்த இடத்துல பாருங்கள், இது ஹேமர். ஓகேவா. இந்த இடத்துல இது நடந்திருக்கா, இது வந்து ஹேமர். இது தூக்கி விட்ருவோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஒரு நிமிஷம், இதை தூக்கி விட்ருவோம், தேவைப்படாது. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நடந்துக்கு பாருங்கள், இது வந்து ஹேமர். ஓகேவா. இது வந்து ஹேமர். இந்த இடத்துல நடந்துக்குது பாருங்கள், இது டோஜி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து டோஜி. ஓகேவா. ஸோ பேசிக்காக இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுமாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்தலாம். ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் விட ஓகேங்களா கீழே ஓப்பன் ஆகிருக்கு, க்ளோஸ் வந்து மேலே வச்சுருக்குது. இது வந்து என்கல்ஃபிங். ஓகே, இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ரொம்ப பெருசாக யோசிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த 3 பேட்டர்ன் ஓகேங்களா, இந்த 3 பேட்டர்ன் தெரிஞ்சால் போதும். ஸோ புல்லிஷ்க்கு நிறையா பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா, நிறைய பேட்டர்ன் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது கீழே வரும்போது என்டர் த லாங் பொசிஷன் ஓகே வித் அ ஸ்டாப் லாஸ் பிலோ த லோயர் பொலிஞ்சர் பேண்ட். ஓகே, அதாவது நீங்கள் அந்த கீழே லைனு கீழே ஒரு லைன் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ இருங்க, இதையுமே போட்டுருவோம், பொலிஞ்சர் பேண்ட்ஸு. கரெக்டுங்களா. ஸோ கீழே ஒரு லைன், இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இது வர்றப்ப ஓகேங்களா அந்த பேட்டர்ன் எங்கே கிரியேட் ஆகுதோ அந்த கிரியேட் ஆகிற டைமில் ஓகேங்களா, அந்த கிரியேட் ஆகிற டைமில் நீங்கள் லாங் பொசிஷன் எடுக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னா இந்த லைனுக்கு கீழே வைக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேங்களா, இவ்வளோ தான் கான்செப்ட். இது எதுக்கு, லாங் என்ட்ரிக்கு. லாங்னா நீங்கள் மேலே போகிற இது மாதிரி எடுக்கிற என்ட்ரிக்கு. எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும், டேக் த ப்ராஃபிட் வென் த ப்ரைஸ் ரீச்சஸ் அப்பர் பொலிஞ்சர் பேண்ட் ஆர் ப்ரீடெமெண்ட் ப்ராஃபிட் புக்கிங். ஓகேங்களா. ஸோ அதாவது ஒன்றும் கிடையாது. அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணணும் அப்படின்னா இங்கே வரும்போது உங்கள் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் இது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தொடும்போது ஒரு பார்சியலான ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், இந்த ஃபஸ்ட் லைன் எடுக்கும்போது ஃபஸ்ட் டார்கெட்டு, இந்த 2வது லைனில் இருக்கும்போது ஃபுல் டார்கெட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இது ஒர்க் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையுமே நம்ம செக் பண்ணி காமிச்சிருவோம். ஒன்றுமே கிடையாது, பெருசாக வச்சுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம நிஃப்டியே எடுத்துக்கலாம். நிஃப்டி அது இல்லாமல் ஒரு 2-3 இது இப்போ இதுக்கப்புறம் இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நம்ம நிஃப்டியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நிஃப்டி எடுத்துக்கலாம். நான் கோ சார்ட்டிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நான் இந்த 2-3 ஸ்டாக்கை ஒரு 5-6 ஸ்டாக் எடுத்து ரெஃபர் பண்ணது தான். நிஃப்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நிஃப்டி 50 அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் நான் ஆப்ஷன் சார்ட்டு காமிக்கலை. ஸோ நம்ம ஒரு 4 hours 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாமா. 1 hour 4 hour ரெண்டுமே பார்த்துருமா. ரெண்டுமே பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம எங்கே ஃபெப்ரவரிலேருந்து எடுத்துக்குமா, ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்லேருந்து இல்லை வந்து ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துக்குமா. ஸோ ரீப்ளே போடலாம். ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து எடுத்துக்குமா, இல்லை இங்கேருந்து எடுத்துக்குமா, மேலேருந்து விழுந்துக்குது இல்லையா. ஓகே, இப்போ இப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்குவோம். 1 second வேண்டாம், ஒரு 2-3 செகண்ட். ஏன்னா வீடியோ பெருசாக போயிடும். அப்புறம் அதுக்கும் வந்து கதறுவாங்க, 1 மணி நேரம் வீடியோ போடுறீங்க எப்படி பார்க்குறது அப்படின்னு கதறுவாங்க. 3 செகண்ட் வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுமோ. ஓகே, இங்கே டச் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் டச் ஆகலை. இங்கே டச் ஆகணும். டச் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது டச் ஆகுது. ஓகேங்களா, இந்த இடத்துல இது டச் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாமா. ஓகேங்களா, இந்த இடத்துல இது டச் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும், ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஓகேங்களா, ஒரு டோஜியோ ஒரு ஹேமரோ இந்த மாதிரி ஏதோ பேட்டர்ன் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். கிரியேட் ஆகலை, அப்போ அங்கே என்ட்ரி கிடையாது நமக்கு. ஓகேங்களா, நமக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ இன்னும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இது போடும்போது நான் ஒன்று சொல்லிக்கிறேன், கேண்டில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த லைன் வருது, அதையுமே சேர்த்து நோட் பண்ணுங்கள். பேசிக்காக எல்லா இண்டிகேட்டருக்குமே லேக் இருக்குது. ஓகேங்களா, எந்த இண்டிகேட்டருக்குமே லேக் இல்லாமலாம் இங்கே இல்லை, லேக் இருக்குது. அதையுமே நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏன்னா பேசிக்காக நான் இண்டிகேட்டரை பிலீவ் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் நம்ம கான்செப்டை நோட் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இப்போ இதில் வந்து கீழே ஓப்பன் வச்சுக்குது, இதை விட ஹை க்ளோஸ் வச்சுக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு லாங் போகலாம். ஓகே, லாங் போகலாம். பட் இங்கே விக்கு இருக்குது, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், லாங் போகலாம். உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் இங்கே இருக்கும், அதாவது 24,292. ஃபுல் டார்கெட் வந்து 25,000 இருக்கும். ஸ்விங்கு ஓகேங்களா, ஸ்விங்கு. ஸோ
அது மாதிரி ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா, இது கீழே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஸோ இப்போ வரைக்கும் உங்கள் ஸ்டாப் லாஸுமே ஹிட் ஆகலை, டார்கெட்டுமே ஹிட் ஆகலை. ஓகே, இதில் வந்து உங்களுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகுது. இதுலவே பாருங்கள் ஃபுல் டார்கெட்டுமே ஹிட் ஆகுது. ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்திருப்பீங்க, இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. கரெக்டுங்களா, அதாவது 23 டிசம்பர். ஓகேங்களா, 23 டிசம்பர் 13:15. ஓகேங்களா, 13:15 இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இன்றைக்கி இதுக்கான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜனவரி. அப்போ நீங்கள் 10 நாள் கிட்ட ஹோல்ட் பண்ணுற மாதிரி வருது. பட் வீக் தான் எக்ஸ்பைரி. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, வீக் தான் எக்ஸ்பைரி. இந்த இப்போ அப்போ 23 டிசம்பரில் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்டுமே பார்த்துருமா. 23 டிசம்பர் இல்லைங்களா, 23 டிசம்பர் 23 டிசம்பருக்கான எக்ஸ்பைரி வந்து எப்போ அப்படின்னா 26லேயே முடிஞ்சிடும். 26லேயே முடிஞ்சிடும் இல்லை, 26ல் முடிஞ்சிடும். அடுத்த எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி வரும். ஓகேங்களா, 2ஆம் தேதி வரும். பட் உங்களுக்கு வந்து எப்போ டார்கெட் ஹிட் ஆகுது, 2ஆம் தேதி உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகுது. அதாவது ஒரு வீக் கழிச்சு டார்கெட் ஹிட் ஆகுது. அதுவுமே 13:15 ஹிட் ஆகுது. அப்போது என்ன நடந்திருக்கும், ஒருவேளை நீங்கள் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் இது டார்கெட் வரும் அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா, நான் கேலண்டர் பார்த்து சொல்கிறேன். என் கேலண்டர் இந்த ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல, பட் நான் கேலண்டர் பார்த்து சொல்கிறேன். வியாழக்கிழமை அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். 13:15க்கு. ஓகேங்களா, 13:15னா 1:15. கரெக்டுங்களா, 1:15. பட் ப்ரீமியம்ங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப டிகே ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன். பட் இன்னும் பார்க்கலாம், இன்னும் என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து மேலே உள்ள லைனை தொட்டுருச்சு. கரெக்டுங்களா, மேலே உள்ள லைனை தொட்டுருச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு ஹேமர் வைக்குது, தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஹேமர் வைக்குது. இது வந்து ஹேமர். கரெக்டுங்களா, ஹேமர் வைக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், செல் என்ட்ரி போகலாம். ஃபஸ்ட் டார்கெட் எங்கே இருக்கும், செகண்ட் டார்கெட் எங்கே இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஹிட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட் டார்கெட் ஹிட்டு. ஸோ இதுக்கு எடுத்துக்கிட்ட டைமே பார்த்தீங்க, ஃபுல் டார்கெட்டுமே ஹிட்டு. ஓகேங்களா, இவ்வளோ தான் கான்செப்ட். ஃபுல் டார்கெட்டுமே ஆல்மோஸ்ட் ஹிட்டு. பட் இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 3 நாள். ஓகேங்களா, 3 நாள். பட் பார்க்கலாம். ஸோ இப்போவுமே ஃபுல் டார்கெட் ஹிட் ஆகலை இப்போ வரைக்கும். பார்க்கலாம். பட் ஃபஸ்ட் டார்கெட்டுங்கிறது ஹிட்டு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டார்கெட் ஹிட்டு. இப்போ இங்கே வந்து ஃபுல் டார்கெட் ஹிட் ஆகுது. ஓகேங்களா, இங்கே வந்து ஃபுல் டார்கெட் ஹிட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு வாரம். ஓகேங்களா, ஒரு வாரம். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸ்விங் ட்ரேடுங்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு வாரம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸ்விங் ட்ரேட். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயுமே ஒரு என்ட்ரி கிடச்சிக்குது. ஓகேங்களா, மொத்தமாக 3வது என்ட்ரி கிடைக்கி. இதில் என்ன ஒரு டோஜி வைக்கிது தெரியுங்களா, உங்களுக்கு ஒரு டோஜி வைக்கிது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி வைக்கலாம். அதாவது 23,169 உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே இருக்கும், இதுக்கு கீழே இருக்கும். 23,042 இருக்கும். ஓகேங்களா, ஸோ நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. பட் பார்க்கலாம், வரலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டார்கெட் ஹிட்டு. ஸோ இதுக்குமே வந்து 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் வச்சுருக்குது. ஓகேங்களா, ஸோ 20ஆம் தேதி வரைக்கும் வச்சுருக்கு. பட் நீங்கள் ஃபுல் டார்கெட் ஹிட் ஆகலை. இந்த ஃபஸ்ட் டார்கெட்டுங்கிற கான்செப்ட் நான் சொன்னது. ஓகேங்களா, பட் நீங்கள் ஆக்சுவலாக பொலிஞ்சர் பேண்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்களா, இதை தான் ஃபாலோ பண்ணணும். அதையுமே நான் சொல்லிக்கிறேன். ஸோ திருப்பியுமே ஓகேங்களா, திருப்பியுமே இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கிது பாருங்கள். ஓகேங்களா, இந்த இடத்துல ரெட்டு. இங்கே வந்து ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்போ உங்களுடைய ஃபஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது இது. உங்களோட டார்கெட்டுங்கிறது ஆக்சுவலாக இது தான். ஓகேங்களா, டார்கெட்டுங்கிறது இது தான். பார்த்துடலாம் வாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான். ஒருவேளை நீங்கள் ஃபுல் டார்கெட்டை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வேறு ஏதாவது என்ட்ரி கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இருக்கு போலையே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட விடுமா. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி 20 நிமிஷமாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஓடிட்டு தான் இருக்கா.
க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கேயுமே நீங்கள் என்ட்ரி எடுத்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரே எக்ஸாம்பிளில் பார்த்துட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன், அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயுமே நீங்கள் என்ட்ரி எடுத்துருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன், செல் சைடுக்கு அப்படியே உல்ட்டாவாக எடுப்பீங்க. ஓகேங்களா, உல்ட்டாவாக எடுப்பீங்க. ஸோ மேலே இருக்கும்போது நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இந்த வெப்சைட்டுமே நமக்கு தேவைப்படாது, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இதுவுமே நமக்கு தேவைப்படாது, கேண்டில் ஸ்டிக்குமே தேவைப்படாது, இதையுமே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து நிஃப்டியில். ஓகேங்களா, நிஃப்டியில் ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நிஃப்டியில் வந்து ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகும். சாரி, இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ இதே இது 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்துலாமா, ரொம்ப தள்ளிலாம் போக வேண்டாம். ஓகேங்களா, ரொம்ப தள்ளிலாம் போக வேண்டாம். கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து பார்ப்போமா, ஒரு நிமிஷம் இருங்க, லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். மார்ச் ஸ்டார்டிங்கில் இருந்து இல்லை இங்கேருந்து பார்ப்போமா, இதில் ரிப்ளை போடும். ஓகேங்களா, இதில் ரிப்ளை போடும். ஸோ இப்போ இந்த இடத்துல எங்கள் லைன் டச் ஆகுது. ஓகேங்களா, பட் நமக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஏன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் உருவாகலை. புரியுதுங்களா உங்களுக்கு? பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இது பேசிக்காக இது ஸ்லோவாகுதா? ஸோ இங்கேயுமே இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகேங்களா, இதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்துச்சு பாருங்கள், சாரி இந்த இடத்துல வந்துச்சு பாருங்கள், இங்கே டோஜி வச்சுருக்கு. கரெக்டுங்களா. அப்போ இப்போ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்து இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடலாம், ஸ்டாப் லாஸ் போடலாம். ஸோ உங்களுடைய டார்கெட்டுங்கிறது இங்கே இருக்கும். ஓகேங்களா, இங்கே இருக்கும். பார்க்கலாம் ஹிட் ஆகுதான்னு. ஓகேங்களா, ஹிட் ஆகிருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஹிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அடுத்த செல் என்ட்ரியுமே நீங்கள் எங்கே போடலாம், இந்த இடத்துல நீங்கள் செல் என்ட்ரி போடலாம். ஓகேங்களா, செல் என்ட்ரி போடலாம். ஏன்னா இங்கேயுமே ஒரு டோஜி வச்சுக்குது, தெரியுங்களா, டோஜி வச்சுக்குது. செல் என்ட்ரி இங்கேயுமே நீங்கள் போடலாம். அப்படி போட்டிங்க அப்படின்னா, ஓகேங்களா, அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வைப்பீங்க, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஓகேவா, 1 hour டைம் ஃப்ரேமில். பட் 4 hour டைம் ஃப்ரேமில் ஓரளவு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆன மாதிரி இருந்திருக்கும். கரெக்டுங்களா. இங்கேயுமே அடுத்து ஓகேங்களா, இங்கே டச் ஆச்சு. ஸோ இது வந்து ஹேமர். ஓகேங்களா, இது வந்து ஹேமர். இங்கே டச் ஆகிருக்கு, இது வந்து ஹேமர். அப்போ திருப்பியுமே நீங்கள் செல் என்ட்ரி போடலாம், செல் என்ட்ரி போடலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே வைப்பீங்க. கரெக்டுங்களா, இதுக்கு மேலே வைப்பீங்க. ஸோ மாதிரி நான் சொன்னதே நோட் பண்ணுங்கள். இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த லைன் வருது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அப்போ பேசிக்காக இப்போ இருக்கிறது படி செல் என்ட்ரி தான். ஸோ இங்கே வரைக்கும் டார்கெட் ஹிட் ஆகணும். ஸோ மண்டே எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அண்ட் இதுமாரி நான் செபரி ஸ்டே கிடையாது, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், ஒன்லி ரிவ்யூவிங் த அதர் பீப்புள் ஸ்ட்ராட்டஜி. இதை நான் சொல்லிக்கிறேன் தெளிவாகவே. எதுக்கு நான் இங்கிலீஷில் சொல்கிறேன்னா அப்போ தான் சேரவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். ஓகே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது என்ன நிஃப்டியில் என்ன பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு வேறு எக்ஸாம்பிளுமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நல்லா ட்ரெண்டியாக இப்போ ட்ரெண்டாக போன ஸ்டாக்கு ட்ரெண்டே எடுத்துக்கும். ஓகேங்களா, நல்லா ட்ரெண்டாக போயிருக்கும். ட்ரெண்டு அப்படிங்கிறது நான் நல்லா ஃபால் டவுன் அப்பு டவுன் அடிச்சிருப்பாங்க ஒரு கடைசி ஒரு 10 நாளாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 4 hours பார்த்துடலாம். ஓகேங்களா, 4 hours பார்த்துடலாம். பேசிக்காக அப்பு டவுன் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ இதிலேருந்தே பார்த்துடலாமே. ஓகேங்களா, ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துடலாம். ஏன்னா இந்த இடத்துல இதாக டச் ஆகிருக்கு இல்லைங்களா, டச் ஆகிட்டு உருவாகிருக்கு. ஸோ அதனால் இதை பார்த்துடலாம். ஸோ ஸ்டாக்கில் பண்ணும்போது நல்லா இருக்குது இல்லைங்களா. ஸோ இது இப்போ இந்த இடத்துலேருந்து பார்ப்போம், இந்த இடத்துலேருந்து பார்ப்போமா. ஓகே. ஸோ இங்கே டச் ஆகிருக்கு, அதனால் நான் அதிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹேமர் தெரியுதுங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹேமர் சுத்தியல் மாதிரியே இருக்கா உங்களுக்கு கேண்டில். அப்போ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், இதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, டார்கெட்டு ஹிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா, டார்கெட் ஹிட்டு. நீங்கள் என்ட்ரி எங்கே எடுத்துருப்பீங்க, 5611 எடுத்திருப்பீங்க. உங்களோட டார்கெட் எங்கே இருந்திருக்கும். ஓகேங்களா. பட்டு இன்னொரு விஷயம் யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த லைன் இங்கே இருக்கும்போது உங்களுடைய டார்கெட் இங்கே இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு எதனால் இண்டிகேட்டர் லேகு அப்படிங்கிறதுக்காக நான் திருப்பி காமிக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா இப்போ நீங்கள் திருப்பி வேணாலும் பாருங்கள், நான் திருப்பி ரீப்ளே பண்ணுறேன். ஐயோ மாறிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பெரிய மேட்ரு கிடையாது. இங்கேருந்து எடுத்துக்கோ. இங்கே தான் இல்லைங்களா, கரெக்டு. ஒரே ஒரு நிமிஷம்.
இந்த இடத்துல கரெக்டுங்களா? ஓகேங்களா? இந்த லைன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கங்க. கிட்டத்தட்ட 6960 நம்ம ரிப்ளை பண்ணோம். ஐயா ஸோ கிட்டத்தட்ட இங்கே உருவாகுது 5681 உங்களோட லைன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 6747 இருக்குது. இப்போ பேசிக்காக நீங்கள் டார்கெட் இதுதான் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் நீங்கள் அப்கமிங்கில் அது மாறுச்சு அப்படின்னா, ஓகே, அப்கமிங்கில் அந்த லைன் மாறுச்சு, கீழே வரைக்கிட்டே வந்துச்சு, கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் நீங்கள் புக் பண்ணிடுவீங்க. அதையுமே சொல்லிக்கிறேன். பட் லேகை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றபடி தப்பான கான்செப்ட் கிடையாது. அதையுமே புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக பாருங்கள், பார்க்கலாம். ஓகே, அந்த லைன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கீழே இறங்குது, அப்போ உங்களோட டார்கெட் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகிட்டே வருது. இப்போ இந்த இடத்துல டார்கெட் ஹிட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல டார்கெட் ஹிட்டு. அதுமாரி உங்களோட செல் என்ட்ரியுமே நீங்கள் திருப்பி இங்கே போயிருப்பீங்க. ஏன்னா இங்கே என்ன வச்சுக்குது, டோஜி வச்சுக்குது. இங்கே என்ட்ரி வச்சுட்டு ஸ்டாப் லாஸாக இங்கே போட்டிருப்பீங்க. கரெக்டுங்களா? போட்டிருப்பீங்க. உங்களுடைய டார்கெட்டுங்கிறது வந்து திருப்பி லோ அப்படிங்கிறது வரும். பாருங்கள், பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ டார்கெட் ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு டார்கெட் ஹிட்டு. கரெக்டுங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு டார்கெட் ஹிட்டு. ஸோ இதையே ஓகேங்களா, இதையே நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள். ஓகேங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் ஐ ஆல்மோஸ்ட் சேவ்டு ஒரு 60,000 rupees. அதாவது 60,000 ரூபாயை வந்து உங்களுக்கு நான் சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன் 30 நிமிஷம் வீடியோவில். உங்களால் பண்ண முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள். அதாவது நான் காசாக கேட்கல. 30 நிமிஷம் வீடியோவை பாருங்கள். உங்களுக்கான நாலேஜ் தான் 1/2 மணி நேரமாக 3/4 மணி நேரமாக உட்காந்து தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன். அதையுமே நான் சொல்லிக்கிறேன். ஓகே, 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹேமர் வந்திருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு ஹேமர் வந்திருக்கு. இப்போ அதிலிருந்து ரிப்ளை போடலாம், இதிலேருந்து ரிப்ளை போடலாம். ஸோ இல்லைனா அதுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் ரிப்ளை போடலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேறு போடுங்க, பார்க்கலாம். இங்கேயுமே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் உருவாயிருக்கு. பட் அதை வந்து ஓகேங்களா, அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த கேண்டில் ஸ்டிக்கு கிடையாது. அப்போ அதோட கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்கே வந்து ஹேமர் வந்திருக்கு, இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், லாங் என்ட்ரி போகலாம். இதோட லோவை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அப்படிங்கிறது தான் இதுக்கான கான்செப்ட். ஸோ உங்களோட டார்கெட் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் சின்னதாகிருச்சு. அப்போ பேசிக்காக நீங்கள் இங்கே வர்றப்ப புக் பண்ணிடுவீங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே மேஜிக் நடந்த மாதிரியே இருக்கா? எல்லா டார்கெட்டும் ஹிட் ஆகுதுடா, எப்போ இவ்வளோ நாள் எப்போ இதை நான் பார்க்காம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? பட் லைவில் ரியாலிட்டியில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடும் நண்பா. ஏன்னா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண உங்களுக்கு ஃபியர் கொடுக்கும். பட் நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணீங்க, ஓகே, ஆப்ஷனில் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டஃப் தான். எமோஷனலாக வந்து ரொம்ப தப்பான விஷயமா தான் இருக்கும். பட் நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணீங்க, ஈக்விட்டியில் ஷார்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க டார்கெட் வச்சு அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் கேதர் பண்ணாலும் என்னாச்சு கணக்கு போடுங்க, சூப்பராக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுமாரி இங்கேயுமே நீங்கள் ஒரு செல்லு போகலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு டோஜி வச்சுக்குது. கரெக்டுங்களா? டோஜி வச்சுக்குது, செல்லு போகலாம். ஸோ இதுதான் டார்கெட்டாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் சின்ன ஸ்டாப் லாஸ் தான். கரெக்டுங்களா? இங்கேருந்து இதில் ஸ்டாப் லாஸ் தான் இல்லை, சின்ன ஸ்டாப் லாஸ் தான். பட் ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 ட்ரேட் 7 ட்ரேட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருச்சு, திருப்பி ஓகேங்களா, திருப்பி மேலே போகுது, பார்க்கலாம். இப்போ இங்கேயுமே பாருங்கள், இங்கேயுமே ஒரு ஹேமரு. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன்னு. பட் இது 1 ஹவரில் பண்ணும்போது கொஞ்சம் லேக் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1 ஹவரில் பண்ணும்போது கொஞ்சம் லேக் இருக்குது. பட் 4 ஹவரில் பண்ணும்போது ஓரளவு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதுக்காக தான் நான் 2 டைம் ஃப்ரேமே மாற்றி கொடுக்குறேன், மாற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிறதுமே சொல்லிக்கிறேன். ஸோ இது போக நான் இன்னொரு கான்செப்ட்டுமே சொல்கிறேன். இது மட்டும் கிடையாது, இன்னொரு கான்செப்ட்டுமே நான் சொல்கிறேன். ஸோ இது முடியட்டும். இங்கேயுமே நீங்கள் ஒரு என்ட்ரி போகலாம். ஏன்னா அங்கே பாருங்கள், அங்கே ஒரு டோஜி இருக்குது. ஸோ இங்கே டோஜி இருந்துச்சுன்னா உங்களுடைய லாங்கு தான் டார்கெட்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் ஹிட்டு. பட் த ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சேம் ரேஞ்சு தான். பட் நீங்கள் அதில் வந்து உங்களை எக்ஸிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பண்ணுது. உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து கொடுக்குது, அதில் எக்ஸிட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா எதுக்குன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இங்கேயுமே நீங்கள் என்ட்ரி போகலாம், லாங் சைடுக்கு என்ட்ரி போகலாம். ஸோ பார்க்கலாம் பிப்ரவரி. ஸோ இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடணுமா? இதுலேயுமே டார்கெட் ஹிட்டு தான். ஓகேங்களா? இதுலேயுமே டார்கெட் ஹிட்டு தான். ஸோ
என்கல்ஃபிங்காக நீங்கள் எடுத்துக்கலாமா? இதை என்கல்ஃபிங்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லைனில் தான் உங்களுக்கு மேலே நடக்கிற லைனில் தான் டார்கெட்டாக இருந்திருக்கும். பட் இங்கேயுமே உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கும் 1 hour டைம் ஃப்ரேமு. அதையுமே புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மேஜிக்கல் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படின்னாலுமே என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? த மேஜிக் மார்க்கெட் அப்படிங்கிறத இப்போ இதைத்தான் பேசிக்காக அவங்க கிளாஸாக சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கிளாஸாக சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு கிளாஸுக்கு, அதாவது ஒரு கிளாஸுக்கு 60,000 ரூபா ஃபீஸு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எல்லாருமே பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு 3 பேருக்கு வீடியோ போட்டோம். 3 பேரும் பாருங்க 60,000 70,000 80,000. யாரா நீங்களா? எதுக்குடா நீங்கள் 60,000 70,000 ஃபீஸ் வாங்குறீங்க? அட்லீஸ்ட் ஓகேவா. பட் இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா, இவங்களோட டார்கெட்டட் பீப்புள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பேசிக்காக எதுவுமே தெரியாமல் ஃப்ரெஷராக உள்ள வருவாங்க இல்லைங்களா, இவங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்புவாங்க. ஸோ நமக்கு கோ சாட்டிங்குமே தேவைப்படாது. இப்போ நாங்கள் வந்து ஓகேங்களா, நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்த மார்க்கெட்டில் நாங்கள் ஒன்று பண்ணுவோம். இதே கான்செப்ட் தான் ஓகேங்களா. பட் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஸோ இதே மாதிரி தான் மூவிங் ஆவரேஜ். ஓகே, மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இல்லை, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இல்லை 20 மூவிங் ஆவரேஜ். ஓகே, 20 மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணிக்குவோம். அதேமாதிரி இன்னொரு மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா, 20 மூவிங் ஆவரேஜ், 40 மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா, 40 மூவிங் ஆவரேஜ். இதை வந்து ஒரு கலர் மாற்றிக்கலாம். கலரை வந்து மாற்றிங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலரில் போட்டுக்குமா? ஓகே, 40 மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா. ஸோ 40 மூவிங் ஆவரேஜ் ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறது ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா, 60 மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா, 60 மூவிங் ஆவரேஜ். அதாவது எதுக்கு அது என்ன 20 40 60 புரியுதா? பீரியட், வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து நம்ம ஒரு வயலட் கலரில் போட்டுக்குமா, இல்லை பிங்க் கலரில் போட்டிங்கன்னா கரெக்டாக தெரியாது. வயலட் கலரில் போட்டால் தெரியுமா? இதுவுமே கரெக்டாக இல்லை. ப்ளூ கலரில் போடுமா? கலர் பிரச்சனை. ஸோ இதுக்கு ஏதாவது ட்வீட் வந்துட போகிறாங்க. இல்லை கலராக ஜாதி கலரில் போடுறாங்க அப்படின்ட்டு ட்வீட் வந்துட போகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறவங்களாம் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக்காக கொஞ்சம் தெளிவாக தெரியட்டுமே. க்ரீன் கலரில் போட்டால் ஆல்ரெடி க்ரீன் கலரில் கேண்டில் இருக்குது, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். சரி, ஓகே. ப்ளூ கலர் நல்லா தான் இருந்துச்சு. இல்லை பிங்க் கலரில் போட்டால் தெரியுதா? ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5 minutes டைம் ஃப்ரேம். ஓகேங்களா, 5 minutes டைம் ஃப்ரேம் இல்லை 15 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. 20 40 60 கரெக்டுங்களா. 15 minutes டைம் ஃப்ரேமு. 10 minutes ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம். ஓகேங்களா, உங்களுக்கு சூட்டபுளான ஒரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகேவா, 20 40 60 தான். ஓகேங்களா. பட் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இல்லை. ஓகே, எனக்கு மறந்து போச்சு, பழசு, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஓகேங்களா. ஸோ 60 தான், 20 40 60. பட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இல்லை, எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஓகே, எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அதான் கரெக்டாக லைன் வரலையா அப்படிங்கிறனால பார்த்தேன். இப்போ நான் 5 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஜூம் போகலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது எப்போல்லாம், அதாவது ரெட் கலர் லைன் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கரெக்டுங்களா. எப்போல்லாம் இது வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வருதோ நீங்கள் வந்து பை சைடு போகலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னா, இந்த லைன் இருக்குது பாருங்கள், அதாவது 60 மூவிங் ஆவரேஜ் போட்டிங்க பாருங்கள், அந்த லைனுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸாக இருக்கும். நீங்கள் இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணிகிட்டே வரலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஐயா சொல்லுங்க பாருங்கள், இதில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அடிச்சிருக்காது. ஸோ இதுக்கு எப்போல்லாம் இந்த லைனுக்கு, இந்த ரெட் கலர் லைனுக்கு மேலே இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் லாங் போகலாம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல லாங் போயிருக்கலாமா? கரெக்டுங்களா. லாங் ஓப்பனிங் இருக்கும்போது மேலே லாங் போயிருக்கலாமா? ஸோ ஈஸியாக வந்து இதை வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட் இருக்கும். பட் ரியாலிட்டியில் ஒர்க் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்க பாருங்கள். அதேமாதிரி எங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்துக்குது, நீங்கள் லாங் போயிருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிருக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து நிறையா உங்களுக்கு ஓகேங்களா டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எப்போல்லாம் அந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கோ அப்போ மட்டும் நீங்கள் லாங் போகலாம். ஓகேங்களா. ஒருவேளை இந்த லைனுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போகலாம். ஓகேங்களா, ஸ்டார்ட் போகலாம். இந்த எல்லோ கலர் லைன் இருக்குது பாருங்கள், 40 மூவிங் ஆவரேஜ். ஓகேவா, 40 மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ இது சேம் ஆஸ் பொலிஞ்சர் பேண்ட் தான். ஓகேங்களா, நாங்கள் இதை பண்ணோம். ஓகேங்களா, எனக்கு பாருங்கள், இங்கே போகும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் போகலாம். ஓகேங்களா, ஷார்ட் போகலாம். இந்த லைனுங்கிறது உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். நம்ம கரண்ட் மார்க்கெட்லேயே எடுத்து பாருங்கள். ஓகேங்களா, கரண்ட் மார்க்கெட்லேயே எடுத்து பாருங்கள். இதுக்கு கீழே வர்றப்ப உங்களுக்கு ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகே, இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த மாதிரி இண்டிகேட்டரை வச்சு நிறையா பண்ணலாம். ஓகேங்களா, நிறையா பண்ணலாம். நீங்கள் இன்னும் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா, ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காமிச்சேன். பட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் ஒர்க் அவுட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டரை டெஸ்ட் பண்ணுறதுக்குனே நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இண்டிகேட்டரை பேசிக்காக டெஸ்ட் பண்ண முடியும்.
ஓகேவா. ஸோ எந்தெந்த இண்டிகேட்டரு நீங்கள் ஏதாவது ஒரு ஆல்கோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, ஆல்கோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதே ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓகேங்களா, இப்போ பேசிக்காக இப்போ ஆல்கோ விசாலெலாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இண்டிகேட்டர்லாம் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையுமே நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்ன கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு சொன்னால், மூவிங் ஆவரேஜ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கடைசியில் சொன்னேன். பட் பேசிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஸ்விங்கு பண்ணுறீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் பொலிஞ்சர் பேண்ட்ஸ் உங்களுக்கு ஓரளவு சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்குறோம். கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்கும் அப்போ நான் சொல்லலை. அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பட் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணி பண்ணாலுமே உங்களுக்கு டார்கெட்டே ஹிட் ஆகிருந்தாலும் ப்ராஃபிட் வந்திருக்காது. பட் நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவு ப்ராஃபிட் வந்திருக்கும். நானுமே ஓகேங்களா அவரோட ஒரு சில வீடியோ பார்த்துருப்பேன். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மார்க்கெட் எவ்வளோ கொடுக்குதோ, ப்ராஃபிட் எவ்வளோ கொடுக்குதோ, நீங்கள் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணாத, ப்ராஃபிட் எவ்வளோ கொடுக்குதோ எடுத்து வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கி இந்த மேஜிக்கல் இண்டிகேட்டருக்கான கான்செப்ட்டு உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. வேறு எதை பற்றியா வீடியோ போடணும் அப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோவுமே நம்ம போடுவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.